Obituaries. Ali Akbar Mokhtar Amipu, politician, passed away, belonged to which nation? Option A China, option B Indonesia, option C Iran, option D Russia. Answer Iran, option C. He was an Iranian politician who was born on 1947. He died due to complications from COVID-19. Appointment and resignation. Who was appointed as Secretary General of IBF? IBFனா இந்தியன் ப்ராட்காஸ்ட் ஃபவுண்டேஷன். அதோட செக்ரட்டரி ஜெனரலாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா சித்தார்த் ஜெயின் அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி செக்ரட்டரி ஜெனரலாக யார் இருந்தாங்க அப்படின்னா மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் நாயர் அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க. ஐபிஎஃப் இந்தியன் ப்ராட்காஸ்ட் ஃபவுண்டேஷனோட பிரசிடெண்ட் கே மாதவன். ஃபவுண்டட் 1990. ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில் இருக்குது. Who has been appointed by the Union government as the chairperson of an empowered committee for the administration of COVID-19 vaccine. COVID-19 வேக்சின் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு டீம் இது பண்ணியிருக்கிறாங்க. அந்த கமிட்டியோட சேர்பர்சனாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஆர்எஸ் ஷர்மா அப்படிங்கிறவங்க. ராம் ஷேவாக் ஷர்மா அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. Awards and honors. First question. Who has won the 2021 Nature TTL Photography Awards for his or her photo of an orangutan clinging to a tree? Options are A. Thomas Vijayan, B. Ansel Adams, C. Annie Leibovitz, D. None of this. ஆன்சர் ஏ தாமஸ் விஜயன். தாமஸ் விஜயனுங்கிறவர் ஒரு கேரளாவில் பிறந்த கனடாவில் செட்டிலான ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவர் இது வரைக்கும் 7 காண்டினென்ட்ஸ் எல்லா 7 காண்டினென்ட்ஸையுமே ஃபோட்டோகிராஃபிக்காக ட்ராவல் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீ இஸ் வெரி ஃபேமஸ் ஃபோட்டோகிராஃபர். He has got this award for his clinging of orangutan in a tree. Conference and summit. First question. UK invites Prime Minister Narendra Modi to attend DAS summit to be held in June 2021. Options are A. G6, B. G7, C. G5, D. None of this. Answer is B. G7. G7 means group of 7 countries. The 7 countries are UK, United Kingdom, US, United States, Canada, Italy, Japan and France. இதுதான் 7 countries. இந்த 7 countries வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் சம்மிட் நடத்துகிறாங்க. அந்த சம்மிட்டுக்கு யூகே வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை இன்வைட் பண்ணுது. நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா, the Union Cabinet has approved signing the ratification of an agreement on cooperation in field of mass media between all the member of the state of which organization. எந்த ஆர்கனைசேஷன் வந்து cooperation in field of mass media அப்படிங்கிற ஒரு இதை சைன் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பிரிக்ஸ், BRICS. செகண்ட் ஆப்ஷன் SCO. தேர்ட் ஆப்ஷன் ISA. டி ஆப்ஷன் SAARC, SAARC. இதோட ஃபுல் ஃபார்ம்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா பிரிக்ஸ். அது வந்து என்ன ஃபுல் ஃபார்ம்னா பிரேசில், ரஷ்யா, இட்டாலி, கனடா, சவுத் ஆஃப்ரிக்கா சேர்ந்தது தான் பிரிக்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. செகண்ட் வந்து என்னென்னா சங்கை கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு சி ஆப்ஷன் ISCக்கு நிறையா ஃபுல் ஃபார்ம்ஸ் இருக்குது. பட் இதுக்கான ஸ்பெசிஃபிக் வந்து எந்த ஃபுல் ஃபார்மும் அவ்வளோக்கா இல்லை. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா SAARC, சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜனல் கோஆப்ரேஷன். அப்போது ஆப்ஷன் சியை தவிர மிச்ச 3 ஆப்ஷனும் நமக்கு வர மாதிரி தெரியுது. அப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பிரிக்ஸு. இது வந்து வெறும் இவ்வளோ கண்ட்ரிஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போது செகண்ட் பார்க்கும்போது சங்கை கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன். அப்போது இதுவும் ஒரு ரீசன்ட் நியூஸ் மாதிரி தான். ரீசன்ட் நியூஸ் தெரிஞ்சிருந்தால் தான் இதை வந்து அட்டென்ட் பண்ண முடியும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து BSCO, nothing but Shanghai Cooperation Organization. National news. What is the name of mission launched by India for Global Energy Initiative? Option A, Mission Innovation 2.0. Option B, Mission Conservation of Energy. Option C, Mission Global Conservation. Option D, none of these. Answer option A, Mission Innovation 2.0.
மிஷன் இன்னோவேஷன் 2.0 ஃபுல் ஃபார்ம் என்னென்னா மிஷன் இன்னோவேஷன் க்ளீன் டெக் எக்ஸ்சேஞ்ச். The governments of 23 nations, including India, have collectively launched a bold new plan called Mission Innovation 2.0. இதுதான் வந்து செகண்ட் ஃபேஸ் ஆஃப் குளோபல் மிஷன் இன்னோவேஷன் இனிஷியேட்டிவ் launched alongside the Paris Agreement at the 2015 COP21 conference அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா நெட் ஜீரோ சம்மிட் ஹாஸ்டட் பை சைல்ட் கண்ட்ரிஸ் மூலமாக ஹாஸ்ட் ஆகிருக்கு. செகண்ட், விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் லான்ச் நாலேஜ் எக்கனாமி மிஷன்? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி கேரளா, ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா, ஆப்ஷன் டி வெஸ்ட் பெங்கால். ஆன்சர் ஆப்ஷன் பி கேரளா. கேரளா கவர்மெண்ட் வந்து நாலேஜ் எக்கனாமி மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா June 4 அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது யார் மூலமாக சூப்பர் ஹெடட் ஆகிருக்குன்னா கேரளா டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் ஸ்ட்ராட்டஜி கவுன்சில். இது மூலமாக வந்து அதாவது எஜுகேட்டட் பீப்புளுக்கு வந்து ஒர்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Sports news. Vinesh Fogart is related to which sport? Options A. Kickboxing, B. Wrestling, C. Judo, D. Archery. Answer B. Wrestling. Second one. The All India Football Federation confirms Odisha as the venue for which league? Options A. Indian Women's League 2020-2021, B. English Football League, C. UEFA Champions League, D. Indian Super League. Answer A option, Indian Women's League 2020-2021. Important days. What is the theme of the World Food Safety Day? Options A. Food safety everyone's business, B. Change the future of migration, C. Climate is changing, D. Safe food now for a healthy tomorrow. And the answer is D. Safe food now for a healthy tomorrow.